வணக்கம் நண்பர்களே. இப்ப வந்துட்டு மணிப்பூர்ல நடந்த பிரச்சனைய வச்சுட்டு, இப்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க எதிர்க்கட்சிகள் எல்லாரும். ஸோ, அதுக்கு வந்து பதிலளிக்கும் விதமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள வந்துட்டு சேலை இழுத்து அசிங்கப்படுத்திய கட்சி தான் இந்த டிஎம்கே. அப்போ வந்து இந்த மாரி ஒரு நிகழ்ச்சி வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில நடந்தது அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு கூற்று வச்சுதாரு. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இந்துஸ்தான் டைம்ஸ்க்கு வந்து கொடுத்த பேட்டியில வந்துட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அந்த மாரி ஒரு நிகழ்ச்சியே நடக்கவே இல்ல. வாட்ஸ்அப்ல இருக்கிற அந்த ஹிஸ்டரிய வந்து பார்த்துட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி ஒரு நிகழ்ச்சி அன்னைக்கு வந்து நடக்கவே இல்ல. இது வந்து முழுக்க முழுக்க ஜெயலலிதா அவர்களுடைய நாடகம் அப்படின்ற மாரி அவர் வந்து பேட்டி குடுத்திருந்தாரு. இதுக்கு வந்து அவர் மேற்கோள் காட்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்க திருநாவுக்கரசர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப கூட இருந்தவரு. அவர் கூட வந்து இத மறுத்திருக்காரு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பார். ஸோ திருநாவுக்கரசரை வந்து அவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்கும்போது என்ன அவருடைய பதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாரி நிகழ்ச்சிகள் வந்து அங்க வந்துட்டு ஆக்சுவலா ஜெயலலிதா அவர்களுடைய சேலைய பிடிச்சு இழுக்கிற நிகழ்ச்சிகள்லாம் எதுவும் நடக்கல. பிரச்சனை ஆனது உண்மதான். கருணாநிதி மேல எந்த அடியும், உழவும் இல்ல. அதேபோல ஜெயலலிதா அவர்கள் மேலயும் எந்த ஒரு இதுவும் இல்ல. புக்குகள் பறந்ததுல அவங்க தலைமுடி கலைஞ்சது அவ்வளவுதான். ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பா நானும், அவரும் வந்துட்டு கேகேஎஸ்ஆரும் இருந்ததாகவும், அவங்கள வந்து அந்த பிரச்சனை நடந்தவுடனே உடனே வந்துட்டு அங்கேருந்து வெளியேற்றிட்டு விட்டதாகவும் சொல்லி ஒரு முடிச்சிருப்பாரு திருநாவுக்கரசர். ஸோ இந்த மாரி அவங்க மேல வந்து எந்த ஒரு தாக்குதலும் நடக்கல. அங்க பிரச்சனை ஆனப்ப வந்து புத்தகம் விழுந்தனால அந்த முடிகள் கலைஞ்சது, அந்த மாரி விஷயங்கள் நடந்ததே தவிர வேற எதுவும் நடக்கல அப்படின்ட்டு திருநாவுக்கரசரும் சொல்லியிருப்பாரு. ஸோ என்னதான் நடந்தது? அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க? அதுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசர் சொன்னதுக்கு இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, நானும் அந்த டைம் அங்க தான் இருந்தேன். ஸோ இது வந்து உண்மையே கிடையாது. அன்னைக்கு வந்து அவங்க வந்து ஜெயலலிதா அவர்களுடைய சேலைய பிடிச்சு இழுத்தது உண்மதான். ஸோ எல்லாம் பண்ணதெல்லாம் உண்மதான். அவங்கள வந்து தாக்க முற்பட்டவங்க தான். ஸோ கேகேஎஸ்ஆரும், திருநாவுக்கரசரும் நடுவுல வந்து கொஞ்சம் காப்பாத்தி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் வந்து நான் அந்த டைம் இருந்தேன். நான் சாட்சியாவே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதேபோல தெலுங்கானாவுடைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாலும், அவங்க தந்தையார் குமரி அண்ணன் தான் வந்துட்டு எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும், மூப்பனார் வந்து எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தத நான் வந்துட்டு நானும் பார்த்தேன். நானும் வாழும் சாட்சி. அங்க வந்து நடந்தது. ஜெயலலிதா அவர்களுக்கு நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாரோ, அது வந்து உண்மை நடந்தது அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு சாட்சி அளிக்கிறேன் நானும் அப்படின்ற மாரி அவரும் பேட்டி கொடுத்திருந்தாங்க. இவங்க எல்லாம் இப்படி இவங்களோட ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் வந்து இந்த மாரி இருக்கு. அதேபோல ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்ப நடந்தது உண்மைதான். இத எப்படி வந்து இவங்க மூடி மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு ஜெயிச்சுட்டு ஆட்சிக்குள்ள வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து இந்த நாள் வந்து கருப்பு தினம் அப்படின்லாம் வந்துட்டு அந்த அவை குறிப்பில வந்துட்டு இது பண்ணிப்பாங்க. எத வச்சு அவங்க சொன்னாங்கன்னா, அந்த மாரி நடந்தத வச்சு தான் அவங்க வந்து கருப்பு தினம் அப்படிலாம் சொன்னாங்க. அப்ப வந்து யாருமே வந்துட்டு மறுக்கல. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஆட்சியில இருந்த வரைக்கும் சரி, அவங்க உயிரோட இருந்த வரைக்கும் சரி, இந்த விஷயத்த வந்து யாரும் மறுத்து பேட்டி குடுத்ததாவோ, இல்ல இந்த விஷயத்துக்கு ஆப்போசிட் பேசினதாவோ எதுவும் தெரியல. இப்ப மட்டும் எதுக்கு பேசுறீங்க அப்படின்ட்டு ஓபிஎஸ் அவர்கள் கேட்கிறார். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இவங்க தலைவர்கள் இவங்கலாம் சொல்றாங்க. ஓகே. ஆனா, அங்க நடந்தது என்ன? அங்க இருந்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க? ஸோ அத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. திமுக 13 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப ஆட்சிக்கு வராங்க. ஆக்சுவலா எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவரைக்கும் வந்துட்டு அவங்களால ஆட்சிக்கு வரவே முடியல. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆட்சிக்கு வராங்க. இவங்க ஆட்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே வந்துட்டு 2ஆ பிரிஞ்சிருந்தது. ஒண்ணு வந்து ஜெயலலிதா அணி, இன்னொன்னு வந்து ஜானகி அவர்கள் அணி. ஸோ 2 இதுவா பிரிஞ்சிருந்தது. இதுல வந்துட்டு ஜானகி அவர்கள் அணி காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டு அந்த தேர்தல்ல போட்டிட்டாங்க. ஜெயலலிதா அணி வந்து பார்த்தீங்கன்னா, தனியா போட்டிட்டாங்க. ஸோ அந்த டைம் நடந்த 1989 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க யாரு டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் வந்து வின் பண்ணி மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்தாங்க 13 ஆண்டுகளுக்கு பிறகு. ஜெயலலிதா அவர்கள் அணி வந்து பார்த்தீங்கன்னா 27 சீட் பெற்றிருந்தாங்க. அதே போல ஜானகி அவர்கள் அணி வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து 2 சீட்டும், காங்கிரஸ் கட்சி வந்து 26 சீட்டும் இருந்தாங்க. ஸோ இதனால வந்துட்டு அந்த சட்டமன்றத்தில் வந்து டிஎம்கே தான் வந்துட்டு மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த டைம் ஆட்சிக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையோட வந்த அவங்க திமுகவுடைய முதலமைச்சர் கருணாநிதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப நிதியமைச்சராகவும் இருந்தார். ஸோ அவர் தான் வந்து அந்த நிதியமைச்சர் பொறுப்பையும் வகித்திருந்தார். அப்போ வந்துட்டு அவரு நிதி அறிக்கை தாக்கல் செய்யணும்ல. அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மார்ச் 25ஆம் தேதி நிதி அறிக்கையை வந்து தாக்கல் செய்யறதுக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணப்பட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தாக்கல் செய்ய வர்றாங்க. அந்த டைம் வந்து ஒரு பிரச்சனை நடந்தது. ஆக்சுவலா வந்துட்டு இத வந்து யார் சொல்றாங்க, அதாவது ஒரு பேட்டியில வந்துட்டு பிபிசிக்கு குடுத்த பேட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண் அருண். இவர் வந்து அந்த டைம் வந்து என்ன நடந்ததுன்றத அவர் விளக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த காலகட்டத்தில ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்பவே மன அழுத்தத்தில இருந்ததாகவும், ஏன்னா வந்துட்டு அந்த டைம் பிரிஞ்சு இருந்தது. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால மன அழுத்தத்தில இருந்தாகவும், ஸோ ராஜினாமா செஞ்சிடலாம். நமக்கு வந்து இந்த இதுவே தேவையில்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததாகவும், ராஜினாமா செய்யறதுக்கு முடிவு பண்ணியிருந்ததாகவும் சொல்றாரு. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா,
ராஜினாமா கடிதத்தை எழுதி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுருந்தாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க சட்டப்பேரவைக்கு அனுப்பல. அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலில் வந்து சீட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டாரு, நடராஜன் அவர்கள் பணம் வாங்கிட்டாருன்னா அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பண்ணாங்கன்னா, போலீஸ் வந்து ரைட் நடத்துகிறாங்க. அப்போ ரைட் நடத்தும் போது ஜெயலலிதா அவர்கள் எழுதி வச்சிருந்த அந்த ராஜினாமா கடிதம் வந்து போலீஸ் கையில் கிடச்சிருது. ஸோ ஆனால் அவங்க வந்துட்டு கொடுக்கல, சட்டப்பேரவைக்கு அனுப்பல, எழுதி மட்டும் வச்சுருந்துருக்காங்க. அதை வந்துட்டு இவங்க வந்து கைப்பற்றிடுறாங்க. எங்கேருந்து? நடராஜன் அவர்கள் வீட்டிலேருந்து கைப்பற்றிடுறாங்க. இது கைப்பற்றினது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து போலீஸ் வந்து அவங்க ஆட்சியில் இருந்தாங்கல்ல டிஎம்கே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சபாநாயகர் அந்த கடிதத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இருந்த சபாநாயகர் தமிழ் குடிமகன் அவருக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஜெயலலிதா வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு கொடுத்துட்றாங்க. சபாநாயகரும் உடனே வந்துட்டு என்ன சொல்லிடுறாரு, நான் வந்து இதை ஏற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்பவே வந்துட்டு கோவத்தை உண்டாகுது. நான் வந்து கொடுக்கலாம், ஆனால் நீங்களே வந்துட்டு கொடுத்துட்டு என்ன வந்து இது பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சீரியஸாக அரசியலில் ஈடுபட்டார் அப்படின்றத மாதிரி சொல்கிறாங்க. இந்த இந்த விவகாரத்தை வந்து கண்டித்து அவர் சேப்பாக்கத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்தை வந்து நடத்தினாரும் அந்த மூத்த பத்திரிகையாளர் வந்து சொல்கிறார். ஓகே, இது அவங்களுடைய தாட் என்ன அப்படின்னா, கருணாநிதி அவர்கள் தான் வந்துட்டு பேக்கெண்டில் இருந்துட்டு இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு வேலை செய்கிறாரு. அவர் தான் வந்துட்டு என்னுடைய ராஜினாமா கடிதத்தை வந்து சபாநாயகர் அனுப்பிச்சு என்னை வந்துட்டு கார்னர் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு யார் இருந்தாங்க, ஜெயலலிதா அவர்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க சேப்பாக்கத்துலேயே வந்து ஒரு கூட்டம்லாம் நடத்தி அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிற மாதிரி பயங்கர ஒரு மாஸ் காட்டிகிட்டு இருந்தாங்க அந்த டைம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 25, 1989 வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்துட்டு பட்ஜெட் தாக்கல் செய்ய வராரு. அவர் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இடத்துல வந்துட்டு நார்மலாக இல்லாமல் மேலே ஒரு டேபிள் வச்சு அவர் வந்துட்டு பட்ஜெட் தாக்கல் செய்ய வராரு. அது எதுக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்துட்டு கருணாநிதி அவர்களுக்கு வந்துட்டு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்ட்டு, அதனால தான் அவர் முன்னெச்சரிக்கையாக அந்த மாதிரி பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்றது நமக்கு தெரியல. ஓகே, டேபிள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன டேபிள் வச்சு அதில் வந்து படிக்கிறார். ஒரு வசதியாக கூட இருக்கலாம் அப்படின்றக்காக அவர் பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் இருந்துக்கலாம். ஓகே, அவர் படிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் படிக்க ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு அவர் வந்து ஒரு கிரிமினல் குற்றவாளி, பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அதிமுக தரப்புலேருந்து ரொம்பவே வந்துட்டு ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பட்ஜெட்டை வந்து பிடுங்கிறதுக்காக ட்ரை பண்ணி அதை இது பண்ணும்போது கருணாநிதி அவர்களுடைய கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா தவறி கீழே விழுந்துட்டு, ஸோ அவர் வந்து அவர் தாக்க போல் பட்ஜெட்டை வந்துட்டு அவர் வாசிக்க விடக்கூடாது அப்படின்றக்காக வந்துட்டு பிடுங்க ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கருணாநிதி அவர்களுடைய கண்ணாடி வந்து தவறி கீழே விழுந்துருது. ஸோ இது விழுந்தோன்னா இவங்க டிஎம்கே பீப்புள்ஸ்லாம் எம்எல்ஏஸ்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓகே நம்ம தலைவர் வந்து தாக்கிட்டாங்க அதிமுகனர், ஸோ அதனால் வந்துட்டு நம்ம விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்களும் வந்துட்டு எதிர்த்தாக்குதல் பண்ணுறதுக்கு வராங்க. அந்த பட்ஜெட் பண்டல்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்து ஜெயலலிதா அவருக்கு மேலேயும் ஏடிஎம்கே மேலேயும் வந்துட்டு தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்தமாரி நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து இந்த திருநாவுக்கரசரும் கேகேஎஸ்ஆரும் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்துட்டு ஜெயலலிதா அவர்களை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக ரவுண்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கல்யாண அருண் வந்து சொல்கிறார். ஸோ இந்த கலவரங்கள் வந்துட்டு நடந்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கோசிமணி, திமுகவை சேர்ந்த கோசிமணி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா அந்த சின்ன டேபிள் இருக்குல்ல, டேபிளுக்கு மேலே ஒரு சின்ன டேபிள் வச்சு கருணாநிதி படிச்சுட்டு இருந்தார்ல, ஸோ அந்த சின்ன டேபிளை எடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஜெயலலிதா அவர்கள் மேலே வந்துட்டு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு, தூக்கி அடிக்க. அப்போ வந்து துரைமுருகன் அந்த டைம் வந்துட்டு தவறி, அதாவது பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது துரைமுருகன் அவர் மேலே தெரியாமல் இடிக்கவும் அந்த டேபிள் வந்து ஜெயலலிதா அவர்கள் மேலே படாமல் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகனோட கையில் வந்துட்டு ஜெயலலிதாவோட சேலை பிடிச்சி, அதாவது சேலை மாட்டி அதுக்கப்புறம் கிழிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து துரைமுருகன் கையால் பிடிச்சி இழுத்தாரா இல்லைன்னா வந்துட்டு அவர் கையில் தெரியாமல் பட்டுச்சான்றது அவருக்கு தெரியல. ஆனால் வந்து துரைமுருகன் கையில் வந்து சேலை பட்டோனும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சேலை கிழிந்தது அப்படின்ட்டு இவர் கல்யாண அருண் வந்து சொல்கிறார். இதே டைமில் அந்த நிகழ்ச்சி நடந்தப்போ அங்கே இருந்த இன்னொரு மூத்த பத்திரிகைகள் திருநாவுக்கரசு அப்படின்றவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயம் அது ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்ய வரும்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து கேள்வி வைப்பாங்க, நான் ராஜினாமா செஞ்சு வச்சிருந்தேன் அந்த கடிதம், எழுதிய கடிதம் வந்துட்டு எதுக்காக என்ன கேட்காம நான் கொடுக்காம எப்படி வந்துட்டு அவர் சபாநாயகருக்கு போச்சு அப்படின்ட்டு கருணாநிதி அவர்கள் கேள்வி கேட்குறாங்க. கருணாநிதி அவர்களுக்கு வந்து அதுக்கு வந்து நீங்கள் என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு பட்ஜெட்டை படிங்க அப்படின்ட்டு இவர் உங்கள் ஜெயலலிதா அவங்க ரொம்பவே வந்து ஒரு கோபமாக வந்து கேட்கும்போது அவர் வந்து ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டதாகவும் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி பட்ஜெட்டோட உரையே வந்துட்டு பிடுங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த புக்கை பிடுங்க ஆரம்பித்தோன்னும் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு உண்மைதான், ஜெயலலிதா அவர்கள் சேலையை பிடித்து இழுத்து தள்ளியது உண்மைதான் அப்படின்ட்டு திருநாவுக்கரசு அவர்கள் சொல்கிறாங்க, அதாவது மூத்த பத்திரிகையாளர். இதை வந்து அவர் இன்னொரு எவிடன்ஸாக இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 மார்ச் 25 யார் ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக சட்டமன்றத்தில் பேசும்போது துரைமுருகன், வீரபாண்டிய ஆறுமுகம் உள்ளிட்ட திமுக அமைச்சர்கள்
அவையில் வைத்து என் சேலையை வந்து பிடிச்சி இழுத்தாங்க, என் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அப்போது எனக்கு பாதுகாப்பு இல்லாதனால அதுக்கப்புறம் 1991 வரை நான் வந்து சட்டமன்றத்துக்கு வரவே இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனால் வந்துட்டு துரைமுருகன் அவர்கள் வந்துட்டு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற விதமாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வந்து நடக்கவே இல்லைன்னு திருநாவுக்கரசரே வந்துட்டு அவங்க கூட இந்த திருநாவுக்கரசரே சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அவர் வந்து மேற்கோள் காட்டி சொன்னதாக சொல்கிறாங்க. அதே போல் கருணாநிதி அவர்களும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் இது ஜெயலலிதா அவர்களுடைய தூண்டுதல் பேரில் தான் என் மீது தாக்குதல் நடந்தது அப்படின்ட்டு கருணாநிதி அவர்கள் சொன்னதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த மூத்த பத்திரிகையாளர் வந்து சொல்கிற விஷயம். ஸோ இப்போ என்ன நடந்தது, அதாவது ஒவ்வொருத்தர் கருத்தும் வந்துட்டு ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு கருத்து வேறு மாதிரி இருக்குது, எதிர்க்கட்சியாக இருந்தவங்க கருத்து வேறு மாதிரி இருக்குது. அதே போல் பொதுவாக இருக்கிற பத்திரிகையாளர்களோட கருத்தும் வந்துட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகுது. இதுலேருந்து வந்து என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன நடந்ததுன்றது நம்மளால் வந்துட்டு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண, ஏன்னா அப்போல்லாம் வந்து கேமரா அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, பிரச்சனை ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஆன பிறகு தான் உள்ளே போனாங்கன்றது வரலாறு. என்ன வேணால் நடந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து அந்த மாதிரி தப்பாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு, அதாவது சேலையை பிடிச்சிக்கிட்டு அந்த முடியை கழிச்சு எல்லாம் அப்போ இருந்த பிரச்சனைகள் வந்துட்டு இதுக்கு வந்து பயங்கர கலவரமாக மாறி அரசியல் சூழ்ச்சிகளாகவும் இவங்க மேலே தாக்குதல் அவங்க மேலே தாக்குதல் 2 பேரும் வந்துட்டு மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த அளவு வந்து உண்மை இருக்குன்றது நமக்கு வந்துட்டு தெரியல, ஏன்னா நம்ம வந்து பார்க்கல எதையுமே வந்துட்டு, கரெக்டுங்களா? ஸோ ஒவ்வொருத்தர் சொல்கிற கருத்தை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஒரு அசம்ஷனில் வந்துக்கலாம். இதுக்கு ஓரளவு நமக்கு வந்து கிளாரிட்டி வேணும். அப்போ என்னடா நடந்தது, நிஜமாலுமே வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் தான், எதனால அந்த பிரச்சனைகள் நடந்ததுன்னு சொல்கிறாங்கன்றதும் வந்துட்டு இப்போ ஓரளவு கிளாரிட்டி ஆயிருக்கும், கரெக்டுங்களா? ஜெயலலிதா அவர்கள் ராஜினாமா கடிதத்தை வந்து தவறுதலாக, அதாவது இவங்க வந்து எழுதி வச்ச கடிதத்தை வந்து போலீஸ் வந்து ரைட் பண்ணும்போது டக்குன்னு எடுத்துன்னு போயிட்டு அவங்க சபாநாயகரை கொடுத்தது தான் ஒரு பெரிய பிரச்சனைக்கான காரணமே, அப்போ ஆரம்பித்த காரணமே வந்துட்டு அதுதான் அப்படின்றது இப்போ ஓரளவு உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, ஸோ உங்களுடைய கருத்து என்ன? அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இதுமாரி நடந்திருக்கலாம். ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு அந்த டைம் வந்து அவங்க தலைமுடி கலைஞ்ச மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ் வந்துச்சு, படங்கள்லாம் வந்து கூட அதை மேட்ச் பண்ணிலாம் கூட நிறைய படங்கள் வந்துச்சு. உங்களுடைய கருத்து என்ன? இந்த மாதிரி வந்து நடந்திருந்தாலும் நடக்காவிட்டாலும் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்தமாரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாதுன்றது தான் நம்மளுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், சியர்ஸ்.